நான் தான் நீங்கன்ற ஒன்னே இல்லைங்கிறேன், உடல்ன்ற ஒண்ணு பொய்யுங்கிறேன், மனம்ன்ற ஒண்ணு மாறிக்கிட்டே இருக்குங்கிறேன், இறைவன் கொடுத்த உயிர்னாலதான் நீங்க இயங்கிக்கிட்டே இருக்கீங்கன்ற. இறைவன் டைம் வந்து அந்த உயிரையும் எடுத்துப்பாரு, பேட்டரி மாதிரி. அந்த ஆன்மா பேட்டரி மாதிரி. அந்த பேட்டரி முடிஞ்சுன்னா செத்து போயிருவீங்க. இந்த உடல் இயங்காது. அப்ப இயங்காத உடலை வைத்து என்ன செய்ய முடியும் உங்களால? இந்த உலகத்துல ஏதாவது செய்ய முடியுமா? தோல் சுருங்கி விடும், கண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த டொக்கு விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, நல்லா ஓட்டையாயிடும், பல்லெல்லாம் ஆட ஆரம்பிச்சிரும், பல்லெல்லாம் விழுக ஆரம்பிச்சிரும், முடியெல்லாம் நரைக்க ஆரம்பிச்சிரும், நரைத்திரை மூப்பி என்ற ஒன்று வர ஆரம்பித்து விடும். போக 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 வாழ்க்கை வெறுத்து நான் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சு நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க இல்லையா? எப்ப நான் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சு வாழ்றீங்களோ, நான் பெரிய ஆள் இல்லைன்றத புரியும் போது ரொம்ப வலிக்கும், ரொம்ப வேதனையா இருக்கும். நிலை இல்லாதது என்றதை புரிந்து கொள்ள வரும்போது என்ன ஆகுனா, வாழ்க்கையை இழந்து சீரழிந்து விடுவீர்கள். உங்களுக்கு வாழ்க்கை மேல இருக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும். அதுக்கப்புறம் 5ல வளையாது, 50ல வளையவே வளையாது. ஆரம்பத்திலே இந்த உண்மையை உணர்ந்து புரிந்து வாழும் போது பிடிப்பு இருக்காது, பற்று இருக்காது, புடிச்சு வைக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. குறிப்பா பெண்கள், தப்பா எடுத்துக்காதீங்க. ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த ஆசை ரொம்ப 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 ஜாஸ்தி. ஏன்னா டிபெண்டா இருக்கீங்க. உங்க புருஷன் ஒரு பொருளை கேட்டா டக்குன்னு கொடுப்பாரா, இல்ல நீங்க டக்குன்னு கொடுப்பீங்களா? நான் இங்க பாருங்க, ஃபெமினிசம் எல்லாம் பேசல, உண்மையை பேசுறேன். உங்க புருஷன் அடிக்கடி விட்டு கொடுத்து போவாரா, இல்ல நீங்க விட்டு கொடுத்து போவீங்களா? நீங்க விட்டு கொடுத்து போறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சுப்பீங்க. ஆண்களுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய எண்ணம் ரொம்ப ஈஸியா விட்டு கொடுத்துரும். கணவனுக்கு அதிகமாக சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஆசையா, பெண்ணிற்கு அதிகமாக சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஆசையா? தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை பெண்ணிற்கு ஜாஸ்தியா, ஆணிற்கு ஜாஸ்தியா? பணத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை ஆணிற்கு ஜாஸ்தியா, பெண்ணிற்கு ஜாஸ்தியா? நல்ல செக்யூர்டான ஒரு ஆணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கேட்கல, அப்ப பணமே வேணான்னு தான் இருப்பீங்க. ஏன்னா நிறைய இருக்குது. கல்யாணம் பண்ண போகும்போது குணமான பையனா இருந்தா போதும்னு உண்மையாவே நினைக்கிறீங்களா, இல்ல குணமும் வசதியாவும் இருக்கக்கூடிய பையனா இருந்தா ஓகேன்னு நினைக்கிறீங்களா? இது எதுவுமே தப்பு இல்ல. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இதுக்கு ஒரு பாடி சயின்ஸ் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, எப்பயுமே வந்து அட்ராக்ஷன் வந்து மஸ்குலைன் ஃபெமினைன் மேல இருக்கும், ஃபெமினைன் மஸ்குலைன் மேல இருக்கும். பெண்கள் நல்லவர்கள் தான், ஆண்களும் நல்லவர்கள் தான். இருந்தாலும் பெண்களுக்கு ஏன் இந்த பொருள் பற்று அதிகமாக இருக்கிறது, வாழணும்ன்ற ஆசை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, இயற்கையின் படைப்பு அப்படித்தான் இருக்கிறது. You are depending on the masculine energy. நீங்க ரொம்ப டிபெண்ட் பண்றீங்க. அப்ப டிபெண்ட் பண்ணும்போது தேவை அதிகமா இருக்குமோ, என் பிள்ளைய யாரு காப்பாத்திடுவா? ஏன்னா குழந்தைய வேற பெற்று எடுத்துறீங்க. பெற்று எடுத்தோடனே ஆணுக்கு அதிக கமிட்மெண்ட் இல்ல, பெண்ணுக்கு தான் இப்ப அந்த குழந்தைய பாத்துக்கணும்ன்ற கமிட்மெண்ட். நான் என்னையே பாத்துக்கிற கஷ்டப்படுறேன், என் பிள்ளைங்களை அடுத்து யாரு பாத்துக்கிறது, என் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை யாரு பாத்துக்கிறது, என் பிள்ளைங்களுக்கு சேஃப்டி நான் என்ன பண்ண போறேன், என் குழந்தைங்களை எப்படி நான் பாதுகாக்க போறேன்? இந்த மாதிரியான கேள்விகள் அதிகமாக இருக்கும் காரணத்தினால்